சர்ச்சை ராணி நயன்தாராங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து விமர்சனங்கள் தான் அவங்க மீது விழுந்துகிட்டே இருக்கு. ஆணவத்தின் உச்சம்னு சொல்லலாம், அகம்பாவத்தின் உச்சம். ரஜினியை அவர் அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாரா அப்படின்னு தெரியலன்னு சொல்றாங்கன்னா, நான் கேட்குறேன், மம்முட்டியை தெரியான்னு சொல்லுவாங்களா? 1500 மைல் தள்ளி இருக்காரு. ஷாருக் கானை தெரிஞ்சவங்களுக்கு 500 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ரஜினியை தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னா அவளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதா? இந்த சந்திரமுகி படம் கமிட் பண்ணும்போது நயன்தாராவை கமிட் பண்றாங்கன்னா யார் படம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இனி நயன்தாராவுடைய அழிவின் நார்மல் கூட இதை சொல்லலாம், பேசுறதை வச்சு சொல்லலாம். அன்னைக்கு ரஜினி நடிச்சிருந்தாலோ பிவாஸ் நடிச்சிருந்தாலோ இதே நயன்தாரா வேணான்னு சொல்றது எவ்வளோ ரஜினி சரி. இன்ன வரைக்கும் இந்த நயன்தாரா பேசுறதுக்கு ஒரு பதில் சொன்னார் அப்படிங்களா? அவெல்லாம் இந்த காலத்தில் விட்டு போயிட்டே இருக்க ஒரு எலி குஞ்சு மாதிரி. உங்களுக்கு பாருங்க, வளர்ச்சியில் பாருங்க தனுஷ். ஸோ அவர் ப்ரொடியூசர் பண்ணி ஒருத்தர் தூக்கி விடுறாருக்கும் போது அவரை கேள்விக்குறாய் அசிங்கப்படுத்துறாங்க. ரஜினி சாரை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. இன்டர்வியூவில் அவங்க பார்க்கும்போதே அந்த கெட்டப்போ அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா நாம தான் எல்லாமேங்கிற அந்த ஒரு பந்தா திமிரே முகத்தில் அப்படி தெரியுது அவங்களுக்கு. சூர்யா அவருடைய ரெட்ரோ டைட்டில் டீசர் வந்துச்சு. கார்த்தி சுப்புராஜ் ரஜினியுடைய ரசிகன் வெறியன்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவருடைய அந்த சாயலே பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய சாயல் எல்லாம் எந்த படமே பண்ணலை. லவ் எபிசோட மட்டும் கார்த்தி சுப்புராஜ் எடுக்கிறார். ரஜினியும் ஸ்ரீதேவியும் அந்த காம்போர் இல்லை அதை எடுக்கிறார். ரஜினியை மைண்டில் வச்சு எழுதுன கதை தான் இந்த சூர்யா 44. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நயன்தாரா பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறோம். பட் அடுத்தடுத்த சர்ச்சைகளில் மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட சர்ச்சை ராணி நயன்தாராங்கிற மாதிரி அதுவும் இந்த 2024 பல சர்ச்சைகளில் மாட்டிட்டாங்க. குழந்தை இரட்டையர்கள் பெற்றது, வாடகை தாய் அப்படின்னு அடுத்தடுத்து பல மாட்டுச்சு. அவங்க தொடர்ந்து விமர்சனங்கள் தான் அவங்க மீது விழுந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் ஒன்று பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். நீங்கள் வேறு மிக தீவிரமான ரஜினி ரசிகராச்சு. ஆணவத்தின் உச்சம்னு சொல்லலாம், அது அகம்பாவத்தின் உச்சம், திமிரின் உச்சம். நயன்தாரா எதுக்காக இப்படி பேசுகிறாங்கிறதே அவங்களுக்கு அறியாமையே தெரியாமல் பேசுகிறாங்களா தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அந்த ஒரு கம்பீரம் அப்படியே ஒரு ஆணவம். நம்ம தான் இன்றைக்கி லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி. லேடிஸ் சூப்பர் ஸ்டார்லாம் மண்ணை கமிச்சிட்டு போகணும் நிறைய பேர். விஜயசாந்தியோட அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க விஜயசாந்தி மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ண சொல்லுங்கள், சண்டை காட்சியிலையும் இதுலேயுமா சொல்லுங்கள் பாப்பா. ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்களுடைய அந்த அதாவது ரஜினியை அவர் அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்டாரா அப்படின்னு தெரியலேன்னு சொல்கிறாங்கன்னா, நான் கேட்குறேன், மம்முட்டியை தெரியான்னு சொல்லுவாங்களா? மோகன்லாலை தெரியான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அவங்க ஷாருக்கானே தெரியாதுன்னு சொல்லவே இல்லையே சார். ஷாருக்கானே நல்லா தெரியும். நான் ஷாருக்கான் படங்கள்லாம் பார்த்து வளர்ந்தேன். அப்புறம் இதோ இருக்கார், எங்கேயோ இருக்கார், கிட்டத்தட்ட 1500 மைல் தள்ளி இருக்கார். ஷாருக் கானை தெரிஞ்சவங்களுக்கு 500 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ரஜினியை தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவளை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது? அவங்க இல்லை, சந்திரமுகி படம் கமிட் பண்ணும்போது நயன்தாராவை கமிட் பண்ணுறாங்கன்னா யார் படம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. யார்? ரஜினி யாருன்னு தெரியாது. அவர் யார் படம் அப்படின்னு நான் கேட்டிருப்பாங்க. ஓ, ரஜினி சார் படமா அப்படி தானே கேட்டிருப்பாங்க. அப்போ இப்போ சொல்லும்போது அன்னைக்கு டேல ரஜினி சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்களே. நிச்சயமே தெரியாமலாம் இருந்திருக்கும். அதான் சார் ஆணவத்தின் உச்சம்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? இனி நயன்தாராவுடைய அழிவின் நார்மல் கூட இதை சொல்லலாம். ஸோ அவங்க பேசுகிறத வச்சே சொல்கிறேன். அன்றைக்கி ரஜினி நடிச்சிருந்தாலோ பிவாஸ் நடிச்சிருந்தாலோ இதே நயன்தாரா வேணான்னு சொல்றது எவ்வளோ ரஜினி சார் கூட நடிச்சிருந்த இன்னொரு ஹீரோயினி ஜோதிகா, அவங்க எவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தாங்க. பீக்கில் இருந்தாங்க, பயங்கர பீக்கில் இருந்தாங்கல்ல. ஒரு செகண்ட் இயருக்கு நயன்தாரா வேணான்னு சொல்கிறதுக்கு. ஸோ ரஜினி அந்த மாதிரி கேரக்டரே இல்லை. புதியூரில் வரவேற்கிறது. இன்ன வரைக்கும் இந்த நயன்தாரா பேசுகிறதுக்கு ஒரு பதில் சொன்னார் பார்த்தீங்களா? அவெல்லாம் இந்த காலத்தில் விட்டு போயிட்டே இருக்க ஒரு இதில் எலி குஞ்சு மாதிரி ஏதோ பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நயன்தாரா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அவங்க அவுட்டோர் ஷூட்டிங்கை போய் பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான். ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருக்காங்க. அதாவது சொல்கிறதுக்கு ஒரு வரமுறை வேணும் சார். ரஜினி நீங்கள் மற்ற ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை சொன்னால் கூட பரவாயில்லைங்களா? நீ அன்றைக்கி பண்ணுறது 2வது படம் பண்ணுறீங்க. அன்றைக்கி ரஜினியை இவ்வளோ பெரிய ஸ்டாரான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா வயிற்றில் குழந்தை கூட ரஜினியை தெரியும்னு சொல்லணும். சொல்லப்போனால் இவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறது எந்த வேலை ஒத்துக்கிறதே தெரியல. சந்திரமுகி ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எல்லாம் போயிட்டு எவ்வளோ பேர் நின்னாங்க. படம் முடிஞ்சு வெளியே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் சார். அந்த படம் 3 வருஷம் ஒன்று படம் சும்மா கிடையாது. ஸோ பம்பர் ஹிட் படம், பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 கலெக்ஷன். இது எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா அவரோட ஹஸ்பண்ட் டைரக்டர் விக்னேஷ்வன் இல்லை, இன்னைக்கு தினத்தில் ஒரு வேளை 2024 இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இளம் தலைமை ரொம்ப சின்ன பையன் ரஜினி யாருன்னு கேட்டால் கூட சரி ஓகே ஒரு அசெட். அன்னைக்கு இடையில ரஜினி அவர்கள் எவ்வளோ உச்சத்தில் இருக்காரு. தமிழக அரசியலே ஆளுமை முடிவு செய்கிற இடத்துலலாம் இருந்த காலத்திற்கு கொஞ்சம் தள்ளி வந்தது. அன்றைய தினத்தில் ரஜினி அவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது நயன்தாரா வேணும்னே சொல்லியிருக்காங்களா, இல்லை ஒரு வேளை தெரியாமல் சொல்லிட்டாங்களா, இல்லை எப்படி சார் எடுத்துக்கிறது? வேணும்னு சொல்லுது சார். அது அதாவது நம்ம யார், நாம தான் லேடி, அந்த பேர் தெரியாதமாக கொடுத்துட்டாங்களே லேடி சூப்பர் ஸ்டாருன்னு.
அதனால் அதை நம்ம அந்த கெத்தை காமிக்கணும், பந்தாவை காமிக்கணும் அப்படின்றது. இனிமேல் ப்ரொடியூசர் யாராவது புக் பண்ணி சரி புக் பண்ணி பண்ணாதானே உங்களை இப்போ விக்னேஸ்வரனுக்கு படம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இவங்க வந்து ஒரு 5 கோடியில் விக்னேஸ்வரன் கொடுத்து படம் பண்ண தெரியாதா? படம் இத்தனை கோடிகள் வச்சுட்ருக்காங்க. ஏன் இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நீங்கள் போய் கையேந்து நிற்கணும்? தேவையில்லையே. விக்னேஸ்வரங்கிற ஒரு நல்ல டைரக்டரே வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, என்னை வந்து திருமணம் செஞ்சதுனால தான் விக்னேஸ்வருடைய அந்த வேல்யூ தெரியாமல் போச்சுங்கிறது அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ கன்வே பண்ண போகிறோம். நம்ம ஒரு நல்ல டைரக்டர். ஸோ உங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ கம்மியாகிறார். ஏன்? அவருடைய அந்த தொழிலில் கவனத்தை செலுத்த முடியல. எங்கே போனாலும் அவரையும் கூப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ குழந்தைகள் தூக்கி வச்சுட்டு அவரும் பின்னாடியே வர்றாரு. அதை ஒரு நல்ல மேக்கிங் நல்ல டைரக்டருடைய லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சு. இது நயன்தாரா ஒரு காரணம் கூட சொல்லலாம், அடித்து சொல்லலாம் அதை. பட் ரஜினியை தெரிலன்னு சொன்னதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் சார். அதை ஜீரணிச்சிக்கவே முடியாது. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரே கேள்வி கேட்குறது அதான். 2வது படம் நீங்கள் பண்ணுறீங்க, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோட பண்ணுறீங்கும்போது அவர் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார், அவரோட நடித்ததுக்கு பெருமை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட ரேஞ்சே மதிப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க, அவர் அவ்வளோ பெரிய நடிகராக இருக்குன்னு தெரியாதனால தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணினேங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற விஷயம். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க போய் மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்களோட பாருங்கள் வளர்ச்சியில் மறுக்க தனுஷ். ஸோ அவர் வந்து ப்ரொடியூசர் பண்ணி ஒருத்தர் தூக்கி விட்றாருங்கும் போது அவரை வந்து கேள்விக்குறியாகி அசிங்கப்படுத்துகிறாங்க. ரஜினி சாரை பற்றி ஒரு விஷயத்தை ஒன்று பேசுகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க பார்க்கும்போதே அந்த கெட்டப்போ அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா நாம தான் எல்லாமேங்கிற அந்த ஒரு பந்தா திமிரே முகத்தில் அப்படி தெரியுது அவங்களுக்கு. பட் இதெல்லாம் விட்டுட்டு வந்து நல்லா போனால் நல்ல ஆர்டிஸ்ட்டு தான் அவங்க. ஸோ நல்லா வரலாம். எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு டைம் சரியில்லை. ஒரு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நயன்தாரா பேசுனா பற்றி எரியுது, இன்னொரு இடத்துல நயன்தாரா இடம் போனாலே பற்றி எரியுதுங்கிற மாதிரி போயிட்டு ஃபோட்டோலாம் போட்டு வந்திருக்காங்க. ஈஃபில் டவரே பற்றி எரியுது சார். அங்கே போய் அவர் குழந்தைய தூக்கி வச்சுட்டு பண்ணிட்டு குழந்தையில தூக்கி வச்சுட்டு இருக்கிற விக்னேஸ்வரன் பண்ண நயன்தாரையும் தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. சரி, அவங்க ஜாலியாக லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, புரட்டு தப்பு கிடையாது. பட் மீடியாவில் ஒரு விஷயம் நம்ம பேசும்போது எது பேசுகிறோம், ஏன்னா இது வந்து பற்றி எரிகிற விஷயம் சார். இது மீடியாவில் சோசியல் மீடியாவில் பேசுகிற விஷயங்கள் வந்து அடுத்த செகண்டே பரபரப்பாக எரிகிற விஷயம். இப்போ அந்த இன்டர்வியூலேயே இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அதுவுமே கொஞ்சம் வைரல் ஆச்சு சார். இப்போ விக்னேஷ் சிவன் வந்து நான் கல்யாணம் பண்ணதுனால தான் அவருக்கான அடையாளத்தை அவர் இறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை தான். இப்போ விக்னேஷ் சிவன் ஒரு ஆர்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, சகஜம் அது ஓகே. பட் இதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்டிங்ஸ் கோர்ஸில் போகிறாங்க அப்படின்னா டைரக்ஷனுடைய இவர் இந்த வியூவில் வந்து பார்த்து அதில் கவனம் செலுத்தி ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அவர் எங்கே ஒன்றுமே பண்ணல, இதோ பண்ணுறா அதை பண்ணுறாங்கிறாங்க. ஒரு படம் பண்ணுறாங்க, அது கூட ட்ராப் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ட்ராப் தான் அது இல்லைங்களா? ஸோ நம்ம அஜித்திட்ட போகிறாரு, அஜித்தை ஒரு கதை சொல்கிறாங்க. கதை சொல்லும்போது அது வந்து ஒரு காமெடி சென்ஸோட வச்சு கிட்ட பகத் பாசில் ஸ்டைலில் பண்ணுவோன்றாங்க. அஜித்துடைய கேம்பஸ்குள்ளே போயிட்டு ஒருத்தர் வெளில வராருங்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய வந்து இழப்பு சார். அது அஜித் அந்த கேம்பஸ்குள்ளே போகிறதே பெரிய விஷயம். ஒருத்தர் அது நகைச்சுவையாக மட்டும் இருக்கட்டும், மீம் ஒன்று வந்துச்சு சார். சிறுத்தை சிவாவோட கங்குவா படம் சமீபத்தில் வந்து விமர்சனங்கள்லாம் சந்தித்தது. பட் சிறுத்தை சிவாவுடைய அதுக்கு முந்தைய திரைப்படமும் நமக்கு தெரியும், அஜித் சாரோட பண்ணும்போது நிறைய விவேகமாக இருக்கட்டும் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. சிறுத்தை சிவா கதையை ஓகே பண்ணுற மனுஷன் உன் கதையை ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா அப்போ நீ அதை விட எவ்வளோ மகாமட்டமாக கதை எழுதிருப்பான்னு விக்னேஸ்வரனை கலாய்க்கிறாங்க. ஏன்னா கங்குவான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டே இல்லாமல் கதையே இல்லாமல் ஒரு படத்தை கொடுத்து ஒரு 300 கோடியை அவருக்கே டிக் பண்ணுறாரு. ஏன்னா அது என்ன எதுக்கு டிக் பண்ணுறாருன்னா அவர் 4 படம் கொடுத்து ப்ரூவ் பண்ணவர். அஜித்துடைய அந்த ஸ்கோரில் அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு விசுவாசம் இன்ன வரைக்கும் பிரேக் இல்லை, ஒரு வீரம். ஸோ இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் படம். சிறுத்தை சிவா நல்ல டைரக்டர் தான் சார், ஒன்றும் அதெல்லாம் தவறே கிடையாது. கங்குவான்ற ஒரு ஃபிலிமில் அவருக்கு அவருக்குள்ள விஷயத்தை பர்சனலாக பேசினா தான் என்ன டார்ச்சருங்கிறது அவருக்கு தெரிய வரும், சொல்ல தெரியும். கதையில் மிஸ் பண்ணாங்க. பட் நீங்கள் சொன்னது மாதிரி அஜித் வந்து சிவா டிக் பண்ணுறாரு, விக்னேஷ் சிவனை இன்ட்டு போட்டு வெளில அனுப்புகிறார். அப்படின்னா உங்களுடைய அந்த மேக்கிங் ஸ்டைலோ அந்த கதை சொன்ன விதமோ ஸோ எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஒன்று சொல்லியிருப்பீங்க. அஜித்கிட்ட ஒரு மாஸ் அவர் வைக்கும் போது அவருக்கு தகுந்த ஒரு கதை சொல்லணும். நீங்கள் அது வந்து வெளில அனுப்புறீங்க. ஸோ அவருடைய குட் புக் லிஸ்ட்லேருந்தே ரிஜெக்ட் பண்ணி எடுத்து அந்த அஜித் பக்கத்தையே தூக்கி இந்த கிழிச்சி வெளில எறிஞ்சிட்டார். இதுங்க நயன்தாரா அதில் வேறு கோவப்படுறாங்க அவங்கள. அஜித் இப்படி பண்ணலாம், உள்ளே கூட்டி அசிங்கப்படுத்திட்டாரு, இப்படிலாம் வேறு அஜித்தை கேள்வி கேட்குறாங்க. இது எந்த வகையில் லிஸ்ட்டுன்னு அவங்களை எடுத்துக்கவே முடியல. அவங்களுடைய அந்த ட்ராவல் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக நயன்தாருடைய அந்த ஜேர்னி வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னே தெரியல.
சரி, அப்படின்னா தாம் ப்ரொடக்ஷன்லேயே விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நயன்தாரா ஒரு படம் நடிச்சிடலாமே, கண்டிப்பாக கொடுக்கலாம். தனி ஹீரோ சிங்கிள் சப்ஜெக்டாகவே. கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். இன்றைக்கி வந்து விக்னேஷ் சிவன் வந்து அவர் படம் பண்ணவர் ஏன்னா இவங்களுக்கும் சம்பளம் இல்லை, அவங்களுக்கும் சம்பளம் இல்லை, 2 பேரும் ப்ரொடக்ஷன் காசு மிச்சம். அவ்வளோ புதுமுகங்களை போட்டு பண்ணுங்க. கதை நல்லா இருந்தால் இனி விக்னேஷ் சிவன் மார்க்கெட்டில், அது மார்க்கெட்டில் இன்றைக்கி இல்லைன்னு வச்சிங்களேன், இருந்தாலும் படம் பண்ணுவார் தெரியும். நல்லா லவ் சப்ஜெக்ட் எடுங்க, ஒரு 5 கோடியில் படம் பண்ணுங்க, 10 கோடி ப்ராஃபிட்டை பாருங்கள், ஒரு படம் பண்ணுங்க. அத்தனை லேபர்ஸ் இருக்கும் செய்யும். உங்கள்கிட்ட பணமாக இல்லை, இதே இன்னொரு கம்பெனிக்கு முன்னே விக்னேஷ் சிவன் போய் கதை இருக்குது பண்ணுறேன் இந்த கேரக்டர் போகணுன்னு சொல்கிறீங்க. புதுமுகங்களை வச்சு பண்ணுங்கள், பண்ணலாம்ல. ஏன் நயன்தாரா பண்ண மாட்டேங்கிறாங்க? பண்ணலாம் இல்லையா? 5 கோடி ரூபா பெரிய விஷயமா உங்களுக்கு? அது என்னமோ தெரியல சார். மொத்தம் நயன்தாராவை பற்றின சர்ச்சைகள் அடுத்தடுத்து வரும்போது நயன்தாரா உண்மையிலேயே ஆணவத்தில் இருக்காங்களோங்கிற மாதிரி கேள்விகள்லாம் பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சாங்க. தெரியுது உங்களுடைய பதில்களும் செயல்பாடுகளும் சொல்றீங்க. நம்ம அப்படி நயன்தாரா விட்டுலாம், ஏன்னா நம்ம அவங்களை பெரிதாக பேச வேணும் சார் அடிக்கடி. இப்போ என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ரஜினியோட நடித்தவங்க அடுத்தடுத்து 2-3 படங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்டாரான்னு தெரியலன்னு சொல்கிற விஷயம் தவறுன்னு சொல்ல வரேன். நம்ம இந்த தவறை மேற்கொண்டு அவங்க வந்து அடுத்தடுத்து பண்ணக்கூடாத ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இப்போ வந்து அவங்கள பேசுகிறோமே தவிர, நயன்தாரா ஒரு நல்ல பொண்ணு தான், நல்ல அதெல்லாம் மாற்றுக்கிறது, நல்ல ஆக்டர்ஸ் தான். பட் இந்த பதில்கள் வந்து அவங்களுடைய கிரேடை கம்மிப்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே சார். சூர்யா அவருடைய ரெட்ரோ அந்த டைட்டில் டீசர் வந்துச்சு. ஆல்ரெடி முன்பே அது வந்து ஜானி படத்துடைய லுக்கு மாதிரி இருக்கே, ஒரு படத்தையும் கார்த்திக் சுப்புராஜ் வந்து ரஜினி அவர்களுடைய படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது இல்லை. அப்போ ஜானியோட கதை அம்சம் ஏதாவது இது உள்ள வருதா? அந்த லவ் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவ் எபிசோடை மட்டும் கார்த்திக் சுப்புராஜ் எடுக்கிறார். ரஜினியும் ஸ்ரீதேவியும் அந்த காம்போ இல்லை, அதை எடுக்கிறார். ஜானியே வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் சப்ஜெக்ட். பட் அந்த ரஜினியுடைய கேரக்டரே வந்து அருமையான கேரக்டர், டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அந்த இன்னொரு கேரக்டர் எடுத்துருங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு திருடன் மாதிரி போயிட்டு ஒரு லவ்க்குள்ளே மாட்டி அந்த லவ் வந்து எப்படி ரிலீஸ் ஆகி வெளில வராங்கிறது மாதிரி தான் அந்த ட்ராவல் இருக்கும். சாங்லாம் பியூட்டிஃபுல் சாங். கார்த்திக் சுப்புராஜ் ரஜினியுடைய ரசிகன் வெறியன்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவருடைய அந்த சாயலே பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய சாயல் இல்லாமல் எந்த படமே பண்ணலை. எக்ஸாம்பிள் ஜிகர் தண்டா எடுத்துங்க. ஜிகர் தண்டாவில் பாபி சினிமா அவர் ரஜினியை மைண்டில் வச்சு அந்த கதையே எழுதியிருக்காரு. ரஜினிகிட்ட அவர் போய் சொல்ல முடியல, சொல்கிற வாய்ப்புகள் வரல. ஆனால் பீஸான்னு ஒரு படம் வந்தாங்க, சூப்பர் ஹிட் ஆச்சுங்கிறது ஒரு விஷயம் தான். கூட அடுத்து பண்ணும்போது ரஜினி இந்த கேரக்டரில் பண்ணினால் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பாபி சினிமா யூஸ் பண்ணார். இந்த பாபியும் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியை மைண்டில் வச்சு ரஜினி ஃபார்முலாலே தான் பண்ணியிருப்பார் அந்த படம். இதை ரஜினி சார் பார்த்துட்டு ஜிகர்ந்தனை ஏன் இந்த கதையை என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் நான் கூட பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு விஷயம். ஸோ ரஜினியுடைய அந்த மைண்டில் ஃபீட்பேக் அவர் ஏற்றி தான் நீங்கள் பேட்டன்ற ஒரு படத்தை அந்த 80s 90s ரஜினியை அடித்து தூள் பண்ணி காமிச்சார். பேட்டை சூப்பர் டூப்பர் ஹிட் அவருக்கு. சரிங்களா? இந்த படம் சூர்யா 44 கூட நீ ரெட்ரோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் முதல்ல வந்து அவர் டைட்டில் வந்து ஜானின்னு தான் வைக்கிறதா இருந்தார். ஜானின்னு வச்சுட்டு இந்த லெவட்டர் ரஜினிகிட்டே சொல்லும்போது தாராளமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா சூர்யா மேலேயே நல்ல ஒப்பீனியன் வந்து ரஜினி சாருக்கு இருக்குது, கார்த்திக் சுப்ராஜ்கிட்டே இருக்குது. அடுத்த ரஜினி கூட கார்த்திக் சுப்ராஜ் ஒன்று பண்ணுறது கன்ஃபார்ம், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இந்த படம் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ரஜினியை மைண்டில் வச்சு எழுதின கதை தான் இந்த சூர்யா 44. மேபி ரஜினி சார் டேட்ஸ் இருந்துன்னா அந்த கதையை கண்டிப்பாக ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்கலாம். கதை நல்லா இருக்குன்னா ரஜினி சாரே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ணுறது ரஜினி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பேசன். இப்போ இந்த கதையை இந்த ஜானி டைட்டில் வைக்கிறதா இருந்து அந்த லவ் ட்ராக்கை தான் எடுத்து இவர் 44 வந்து ஒரு சூர்யாவுக்கு ஒரு லவ் ட்ராக் வச்சுருக்காரு. அது அப்படியே ரஜினி ஸ்ரீதேவியுடைய ஃபார்முலா ஸ்டைலில் தான் இது வச்சுருக்காங்க. ஜானியை வேணான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ரெட்ரோன்னு சொல்லி டைட்டில் மாற்றிவிடுறேன். ரெட்ரோ அருமையான டைட்டில் தான். அது பிறகு ஒரு சாங்கே சூப்பர் டூப்பர் இருக்குது அந்த சாங். இது அப்போ ரெட்ரோவில் ஜானி அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்தோட ஒரு இம்பேக்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அவருடைய ஸ்டில்லே பார்த்தீங்கன்னா சூரியோட ஸ்டில் அவுட்டை பார்த்தீங்க அப்படின்னோம்னா ரஜினியோட இது தான் அப்படியே இருக்குது. ஆமாம், நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தான் சூர்யா ஃபேஸ் தெரியுது. நீங்கள் ஒரு ஒயிட் ஆங்கிள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது ரஜினி தான். ஸோ ரஜினி படம் மாதிரிங்கிற ஒரு கேள்விக்குறி வேறு வந்துருச்சு இப்போ. அதனால் கிட்டத்தட்ட ரஜினியுடைய படம் மாதிரியும் சூர்யாவும் இதில் வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலா தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு தரமான சம்பவத்தை கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருப்பாருன்னு நம்புவோம். வரும்பொழுது நீங்கள் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.